சாய் தர்மா டிவி ஒரு புனிதமான தொழிலை செய்துன்னு இருக்காங்க. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளினுடைய இந்த மாத பௌர்ணமி தின நிகழ்ச்சிகள் இன்றுடன் முடிவடைகின்றது. தொடர்ந்து நாளை சாய் தர்மா டிவியின் தொகுப்பாளர் செம்மொழி திணைக்களத்தின் அதிகாரி திருமதி தாமரை செல்வியின் பிரத்யேக பேட்டி தொடர்ந்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமியினுடைய பேச்சு மற்றும் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும். நன்றி, ஆத்ம வணக்கம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எங்கேயும் உலகத்தில் பார்த்துருக்க முடியாது. ஒரு குரு வருவார், ஒரு சப்ஜெக்டை வச்சுப்பார், ஆன்மீக சப்ஜெக்டை 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசுவார், கிளம்பி போயிடுவார். இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்ற விஷயம் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இது ஆபத்தானது. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நான் 10 வருஷம் பர்வதமலை சித்தர்கிட்ட இருந்தேன் சாமி. அந்த மாதிரி நர்ஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிக்கிறாங்க. 10 வருஷம் பர்வதமலை சித்தர்கிட்ட இருந்தேன், 3 வருஷம் இமயமலை சிவானந்தா கிட்ட இருந்தேன். ஆனால் யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. 10 வருஷம் இந்த பர்வதமலை சித்தர் என்ன சாமி எதுவுமே சொல்லிக் கொடுக்கலாம், கண்ணு மூடினு உட்காந்துருன்னு போட்டார். கண்ணு மூடினு உட்காந்தா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் யூடியூப்பில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் இது வரைக்கும் நான் கண்டதில்லை. எனக்கு 60 வயசு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன். இப்படி ஒரு ஆன்மீகம் கண்டதில்லை. ஆனால் இவ்வளோ ஆபத்தை எப்படி சாமி சந்திக்கிறீங்க? ஆபத்துன்னு தெரிஞ்சுதாம்மா பயணம் பண்ணிக்கிறேன். தப்புனா தவறுனா நானே ஊந்து வெட்டிப்பேன். இருந்தாலும் நான் வாழும்போது யாரையாவது உருவாக்கிட்டு போகணுன்றதுக்காக கத்தின்னுக்கிறேன். இல்லை சாமி இது ஒரு அற்புதமான விஷயம், இது யாரும் செய்ததில்லை இது வரைக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சாமியார்கிட்ட எந்த மடத்துக்கு போனீங்கனாலும் அவங்க பேசுகிறத கேட்டுன்னு தான் வரலாம். அதுதான் அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க, கௌசல்யானிட்டு பிஎஸ்என்எல்லில் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் எத்தனையோ ஆசிரமத்துக்கு போயிடுறேன். கோயம்புத்தூரில் நிறைய ஆசிரமங்க, எல்லா ஆசிரமத்துக்கும் போனோம் சாமி. அதே மாதிரி இங்கேயும் ஆசிரமத்துக்கு வரவங்க தான் வந்தோம். ஆனால் போகும்போது ஆசிரமத்துக்கு போகிறோம்ல, ஒரு தாய் வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப வருத்தமான விஷயமாகுது உங்களை பிரியுது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து வேற்றுமையே இருக்கக்கூடாது. ஜாதி மதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண் எதையுமே நான் நினைக்கிறதில்லை. மனுஷன் அது மட்டும்தான். ஆனால் ஒன்றே பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்ப்பேன். மற்ற எதையுமே மதம் இதெல்லாம் நான் மதிக்கிறவனே கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவனும் நான் கிடையாது. நான் ஒரு மனிதன், இது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் எந்த மதத்தையும் சார்ந்து வாழறது கிடையாது. அதனால் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். இவ்வளோ மக்கள்கிட்ட இத்தனை வருஷமாகவும் நான் 30 வருஷமாகவும் கத்தி சொல்லின்னுக்கிறேன். இதில் யார் வருவான், யார் கரையேறுவான், யார் உணருவான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு சொல்லிக்கின்னு இருக்கிறேன், பார்ப்போம். இந்த வயசானவன் பேச்சை யாராவது கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ தெரியாது. கேட்டால் அது அவங்களுக்கு நன்மை, கேட்கலைன்னா அது அவங்களுக்கு தீமை. இதனால் எனக்கு நன்மையோ தீமையோ ஒன்றும் கிடையாது. என்னுடைய அறிவுக்கு எட்டினதை நான் பேசினுக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய மேதை கிடையாது, பெரிய மகான் கிடையாது, பெரிய சித்தர் கிடையாது. நான் ஒரு சராசரி மனிதன். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். அதனால் நான் ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை, நீங்கள் ஒன்றும் தாழ்ந்தவனும் இல்லை. அதனால் இதை பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கைக்கும் துன்பத்திலிருந்து வெளியே வருவீங்க, சுகமான வாழ்வை வாழ்வீங்க. இன்பத்தை மட்டும் நாடி போய் துன்பத்தில் விழுந்துடாதீங்க, விட்டில் பூச்சி கதையாகிடுவீங்க. அதனால் இன்பத்தை கூடுமான அளவு தவிர்த்தீங்கன்னா அமைதியில் வாழலாம், துன்பத்தை நீக்கிடலாம். இதுதான் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு. இனிமேல் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன், எல்லோரும் இது பண்ணிங்க. உடலுக்குண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. பிறப்பும் இறப்பும் உடலுக்குண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. இன்பமும் துன்பமும் மனதுக்குண்டு. இன்பமும் துன்பமும் மனதுக்குண்டு. பற்றும்
நீதான்